வெற்றி வேட்பாளர் சிவக்கோவிந்த் அவர்களை ஆதரித்து முரசு சின்னத்திலே வாக்கு கேட்பார்கள், உரையாற்றுவார்கள். வந்தவுடனே உடனடியாக நமது கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து நடக்க உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் கடலூர் ஃபுல்லா பார்த்தா முந்திரி தான் இங்க விவசாயமே. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து முந்திரி இறக்குமதி செய்யறதுனால உள்ளூர்ல இருக்கிற நம்ம விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பெரிய அளவு பாதிப்பு இருக்கு. உறுதியாக அந்த உற்பத்தியை பெருக்கி வெளிநாட்டிலிருந்து முந்திரி இறக்குமதியை தடுத்து உள்ளூர் வாழ் முந்திரி விவசாயம் செய்யும் நமது விவசாய பெருமக்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொடுப்பார். அதே போல இங்க விவசாயிகள் இடுபொருளுக்கு உரம் மிகப்பெரிய அளவு விலை இருக்கிறது. அந்த விலைவாசியை கட்டுப்படுத்தி நிச்சயமாக நமது வேட்பாளர் விவசாயிகளின் பாதுகாவலராக உங்கள் உற்ற நண்பராக இருந்து விவசாயத்தையும் தொழிலையும் நிச்சயமாக காப்பாற்றுவார். இன்னைக்கு NLC தான் இந்த பக்கம் எல்லாத்துலயுமே பாதிப்பு. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், எப்பொழுதுமே அதிமுக தேமுதிக கூட்டணி தான் NLC இருக்கிறோம். இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடும் பாமக அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அத கேஸ் போட வச்சு ஒரு பெரிய பூட்டை கொண்டு போய் அங்க போட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதக செயலை செய்திருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லி எல்லா பஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செஞ்சாங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க, தனியாருக்கு தார வார்த்த போது 5% கவர்மெண்ட் அத வாங்கினாங்க. அதே மட்டும் இல்ல, என்றைக்கும் கேப்டன் எல்லா ஆர்டிஸ்டையும் நெய்வேலிக்கு கூட்டு வந்து மகத்தான ஒரு போராட்டத்தை நடத்தினார். எல்லா பிரச்சனைக்குமே இன்னைக்கு தீர்வு. அதுல வருகின்ற தண்ணிய இன்னைக்கு விவசாயத்திற்கும் குடி தண்ணீருக்கும் நமது அதிமுக ஆட்சியில பல திட்டங்களை செய்திருக்காங்க. அதனாலதான் கேப்டன் எங்கேயும் போலப்பா, கேப்டன் இன்னும் போல நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமாக நம்ம கூட தான் இருக்காரு. நம்முடைய மூச்சு காத்துல நம்ம கூட தான் இருக்காரு. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கூட்டணியை காக்கின்ற 3 தெய்வங்கள் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைத்த இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுடைய வாக்குறுதிகள் அத்தனையுமே நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாத்தையுமே நான் சொல்றேன். சரியா? என் தாய் குலங்களுக்கு என்னுடைய ஏறக்குறைய 7 இடத்துல இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு வடலூர்ல உங்க முன்னாடி நிக்கிறேன். வடலூர் யார்? அன்னதானம். நல்லா புரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவை கொண்டு வந்தார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை கொண்டு வந்தார். புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? வடலூர் வள்ளலாருடைய ஆசீர்வாதத்தோடு வடலூர் வள்ளலார் அன்னதானத்தை சிறப்பாக செய்ய சொன்னவர். அந்த பூமியில உங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். வெகு விரைவில் நிச்சயமாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தாய்மார்கள் விரும்பும் கூட்டணி. வெகு விரைவில் நமது மக்கள் ஆட்சி மலரும் மலரும் மலரும். திருவள்ளியில சர்வதேச மையம் அமைக்கப்படாது. மக்கள் என்ன விரும்புறீங்களோ அது
அதுக்குதான் நம்ம வேட்பாளர் இந்த கூட்டணி துணை நிற்கும். இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, இந்த கூட்டணி மக்கள் போற்றிய ஒரு கூட்டணி. இன்னைக்கு அதுக்காக பொதுமக்களை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் இந்த கூட்டணியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் தங்கள் உரிமையை பேச குரல் வலையை நடுக்குகின்ற இந்த திமுகவுக்கு தக்க பாடத்தை இந்த தேர்தலில் நாங்கள் கொடுக்கிறோம். எனவே எல்லாரும் சொன்னீங்க, நாம வெற்றி பெறும் நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. இன்னைக்கு இந்த கூட்டணி எல்லாருடைய அருளால் அமைஞ்சிருக்கிறது. 2026 மக்கள் ஆட்சி இந்த கூட்டணி கொண்டு வரும். மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நாம் கொண்டு வருவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனவே நமது சிவக்கொழுந்து அவர்களுக்கு 1வது நம்பர் பட்டன் புரட்சி கலைஞர் கண்டெடுத்த வெற்றி சின்னமா கொட்டம் முரசு சின்னத்தில் மகத்தான வாய்ப்பை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று சொல்கிறேன். எனவே தாய்க்குளங்களே, பெரியவர்களே, அனைத்து கழக நிர்வாகிகளே, யாரும் மறந்துடாதீங்க. 19ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. 1வது நம்பர் பட்டன் முரசு முரசு முரசு. வேட்பாளருக்கு மாபெரும் வெற்றியை நீங்கள் தரணும். வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 1ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? தாய்க்குளங்களை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? வெற்றி பெற்று மீண்டும் வருவோம். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில மாபெரும் ஒரு வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை நடத்துவோம். அன்றைக்கு எல்லோரையும் நாங்கள் சந்திப்போம். சரியா? எனவே நீங்கள் அத்தனை பேருமே வெற்றி முரசுக்கு 1ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எத்தனாவது நம்பர் பட்டன்? நமது சின்னம், நமது வேட்பாளர். எத்தனாம் தேதி தேர்தல்? தேர்தல் தேதி, ரிசல்ட் எப்போ? இது ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. தேர்தல் முடிவு வரப்போவதும் 4. இந்த கூட்டணியும் 4. 4ம் நமதே, 40 நமதே. எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த என் தாய் குலங்களுக்கு நன்றி. நீங்க எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேரணும். அப்பதான் எங்களுக்கு திருப்தி. அதே மாதிரி இன்னைக்கு சிவக்குழந்தை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க? சிவக்குழந்தை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க? ஒருத்தர் தங்கரு பச்சா, இன்னொருத்தர் அன்புமணி மச்சா. அதனால நான் சொல்றேன், இங்க பச்சானுக்கும் வேலை இல்ல, மச்சானுக்கும் வேலை இல்லை. இந்த கூட்டணி மக்கள் விரும்பிய கூட்டணி. எனவே அவர்கள் பாட்சா இங்க பலிக்காது, அவர்கள் பாட்சா இங்க பலிக்காது. மகத்தான வெற்றியை ஒட்டு முரசு சின்னத்திலே தந்து வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு. இன்னைக்கு நாளைக்கு நான் தஞ்சாவூர் போறேன். நான் சிவக்கொழுந்தை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். நாளையிலிருந்து நீங்கள் தான் பிரச்சார பீரங்கிகளாக வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். கேட்பீங்களா? வீடு வீடா போய் முரசுக்காக ஓட்டு கேட்கணும். கூட்டணி தர்மத்தை மதிக்கணும். நான் 40 தொகுதிகளுக்கு போய் இரட்டை இலைக்காக நான் போறேன். நீங்க கூட்டணி தர்மத்தோட நம்ம சிவக்கொழுந்தை வச்சு பேசுறீங்க. நீங்கள் அனைவரும் வீடு வீடா போய் ஓட்டு கேட்பீங்களா? சிவக்கொழுந்தை வெற்றி பெற செய்வீர்களா? மகத்தான வெற்றி, சிவக்கொழுந்தின் வெற்றி உங்கள் வெற்றி. எனவே சிவக்கொழுந்துவை உங்கள் கையில ஒப்படைச்சிட்டு போற அண்ணன் கருத்தூர் ராஜேந்திரன் அண்ணா இருக்காரு. எல்லாரும் சிறப்பான வெற்றியை தாருங்கள். வெற்றி விழா கூட்டத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. நானு நம்ம கேப்டன் பேரையும் அம்மா பேரையும் சேர்த்து விஜய ஜெயன் அப்படின்னு